ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து மேட்ச்சில் வந்து நான் 2 ட்ரீம் 11ல் 2 டீம் செலக்ட் பண்ணியிருக்கேன். 2 டீமில் வந்து ஃபஸ்ட்டு டீமாக வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து 2 கீப்பர்ஸ், 1 பேட்ஸ்மேன், 5 ஆல்ரவுண்டர், 3 பவுலர்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பிலிப்ஸையும் ரச்சின் ரவீந்திரனாவையும் வந்து கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கேன். இவங்க 2 பேரும் கண்டிப்பாக ஆப்போசிட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேருமே வந்து ரச்சின் ரவீந்திரனாவுக்கு இந்த தடவை பவுலிங் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பிலிப்ஸும் வந்து பவுலிங் கிடைக்கும். அவரும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், நல்லா விக்கெட் எடுப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். 2 பேருமே நிறையா ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது. ஸோ அதன்படி நான் இந்த ஃபஸ்ட்டு டீம் எடுத்திருக்கேன். 2 டீம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு டீம் இது பார்த்துருக்கீங்க. இப்போ 2வது டீம் வந்து பார்க்கலாம். 2வது டீமில் வந்து பார்த்திங்கன்னா, நான் இதில் வந்து 1 கீப்பர், 2 பேட்ஸ்மேன், 5 ஆல்ரவுண்டர், 3 பவுலர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸ் அதிகமாக செலக்ட் பண்ணியிருக்கிற காரணம் T20 அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆல்ரவுண்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆல்ரவுண்டர்ஸ், மிடில் ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது. அதனால்